ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கேஜெட் நியூஸ் ஆன் பேஜுக்காக கோயம்புத்தூர்லேருந்து உங்கள் பிரபு. நம்ம இன்றைக்கி என்ன தகவல் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதோ இந்த அப்ளிகேஷன் பற்றி தான். இது வந்து லாக்டவுனு ப்ரோங்கிற ஒரு அப்ளிகேஷன். இதனால் நம்மளுக்கு என்னென்னு பயன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ அப்ளாக் யூஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் என்ன தான் நிறைய அப்ளாக் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருந்தாலும் அது எல்லாத்தையும் விட ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்ளிகேஷன் இது. கண்டிப்பாக நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா இதில் அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது, அவ்வளோ சேஃப்டி இருக்குது. இதில் நம்மளுடைய பர்சனல் எல்லாமே இப்போ நம்ம மொபைலில் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட பர்சனலை நம்ம எப்படி சேஃபாக நம்ம வச்சுருக்க முடியும்? மற்றவங்களுக்கு தெரியாமல் மற்றவங்கக்கிட்ட மொபைல் போனாலும் அது யார் யூஸ் பண்ணுறான்னு முதற்கொண்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இது ஒரு நல்ல சான்ஸ், இந்த அப்ளிகேஷன். ஓகே, இந்த அப்ளிகேஷன் பற்றி இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷன் கிடைக்கிது, பட் அதை எடுக்காதீங்க. ஏன்னா ப்ரோ வெர்ஷனில் தான் அதிகமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ மீடியா ஃபயர் லிங்க் மேலே நான் தரேன், அதை எடுத்துக்காங்க. ஓகே, இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். உங்களுக்கு எடுத்தோன்னே இந்த மாதிரி காட்டும், ஈஸி டு யூஸ். அதாவது டுட்டோரியல் உங்களுக்கு கொடுக்குது. இது எப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு கிளாசிக் பாஸ்வேர்டு வேணுமா இல்லை பேட்டர்ன் பாஸ்வேர்டு? அதாவது கிளாசிக்னால் உங்களுக்கு நம்பர் கொடுக்குறது, பேட்டர்னா உங்களுக்கே தெரியும். ஸோ எனக்கு இப்போ வந்து நான் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகே, நான் 2 டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்காங்க. ஓகே, மெயில், உங்கள் மெயில் நீங்கள் கொடுத்துருங்க. ஓகேவா? இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்கள் பாஸ்வேர்டை தப்பாக போட்டாங்கன்னா ஃபோட்டோ எடுத்து உங்கள் மெயிலுக்கு அனுப்பிவிடும். ஸோ அதுக்காக. ஓகே, சேவ் நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார் இது லாலிபாப்பில் வரும். உங்களுக்கு மொபைலில் வந்துச்சுன்னா நீங்கள் போட்டுருக்காங்க. ஓகே, இப்போ நான் இதை ஆன் பண்ணி விடுறேன். ஓகே, ஆன் பண்ணியாச்சு. இங்கே இப்போ 90 அப்ளிகேஷன் என்கிட்ட இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ நான் மெசேஜ், ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இது எப்படி லாக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தள்ளுனீங்கன்னா, அதாவது லெஃப்ட் சைடு வந்து நீங்கள் இப்படி தள்ளுனீங்கன்னா ஸ்வைப் பண்ணோம்னா உங்களுக்கு 2 இது காட்டும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லாக் மல்டி பாஸ்வேர்டு. அதாவது ஒவ்வொரு அப்ளிகேஷனையும் நீங்கள் ஒவ்வொரு மாதிரி பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். ஸோ நான் மறந்துடுவேன், அதனால் ஒன்றே சேம் கொடுத்துட்றேன். ஓகே, இது இப்படி பண்ணிட்டால் மட்டும் லாக் ஆகாது. இதை அகைன் அந்த ப்ளே ஸ்டோர் மேலே ஒரு டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னா உங்களுக்கு அந்த இது க்ரீன் கலர் சிக்னல் ஆயிரும். ரெட் சிக்னல் வந்து க்ரீன் சிக்னல் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் சைடு உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் எடுத்து காட்டுறேன். இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இதோ பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் வந்துடும். ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதை ஸ்வைப் பண்ணோம்னா மறுபடியும் இந்த கொஸ்டின் மார்க் ஆச்சரியக்குறி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இதோ ஃபேக் கவர். இது வந்து நீங்கள் ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிட்டால் இது என்னென்னு வரும் பார்த்தீங்கன்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி கூகுள் ப்ளே ஸ்டோர் ஹேஸ் ஸ்டாப்டுன்னு வந்துடும். ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நண்பர்கிட்ட நீங்கள் மொபைல் கொடுக்கும்போது, ஓ ஏன்டா என்கிட்டயே இப்போ உன்னோட அவ்வளோ பர்சனல் இருக்கா, என்கிட்ட மறைக்கிறியா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பாஸ்வேர்டு போட்டு கொடுத்தோம்னா அந்த மாதிரி ஒரு சின்ன சங்கடங்கள் உண்டாகும். ஸோ அதை போக்குறதுக்கு தான் இந்த ஒரு ஃபீச்சர்ஸ். இது நீங்கள் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா, கண்டினியூவாக ஹோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேக் கவர் ஆன் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆன் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்திக்கங்க, உங்களுக்கு இப்படி வரப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து கண்டிப்பாக சம்திங் அந்த அப்ளிகேஷன்ல ஏதோ கிராக் ஆகிருக்கு, அந்த மாதிரி ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வெளியே வந்துடுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு பர்சனலை மொபைல் நீங்கள் கொடுத்தாலும் நீங்கள் சேஃபாக வச்சுக்க முடியும். ஓகே, இந்த மாதிரி தான் ஒவ்வொரு அப்ளிகேஷன் நீங்கள் லாக் பண்ணணும். ஓகே, அடுத்த ஃபீச்சர் என்னென்னு பார்க்கலாம். இந்த 3 கோடு இருக்குது பார்த்தீங்களா? அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இதில் காட்டும். ப்ரைவேட் கேலரி, இதில் போய் உங்களுக்கு வேணுங்கிறத ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஹைடு பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்மார்ட் லாக், இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரஸ்டு டிவைஸ். அதாவது உங்களை மீறி ப்ளூடூத் வைஃபை எதுலேயும் யாரும் கனெக்ட் பண்ண முடியாதுங்கிற மாதிரி உங்களுக்கு இதில் ஆப்ஷன் கொடுத்துருக்கு. இங்கே டிக் ஆன் பண்ணி விட்டுக்காங்க, பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். இது வந்து 3வது இருக்க பார்த்தீங்களா, இது ரொம்ப மெயின். இது நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பாஸ்வேர்டை ஒரு 2-3 டைம்ஸ்க்கு மேலே நீங்கள் தப்பாக போட்டாங்கன்னா ஃபோட்டோ எடுத்துரும். இதுக்கு தான் இந்த அப்ளிகேஷன். ஓகே, அதுக்கு மேலேயே 3 புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்தீங்கன்னா செட்டிங் வரும். செட்டிங்கில் போய் ஒர்க் ஆஃப்டர் ராங் பாஸ்வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு எத்தனை டயத்துக்கு மேலே தப்பாக போட்டால் ஃபோட்டோ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 2 டைம் கொடுத்துட்றேன். ஓகே, டேக்கிங் பிக்சர் இது ஆன் கொடுத்துருங்க.
ஹவ் டு இமெயில் சென்ட். எனக்கு இப்போதைக்கு இமெயில் தேவையில்லை. ஸோ நீங்கள் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே. அப்புறம் அந்த ஃபேக் கவர் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ லாக் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு தேவையானது நீங்கள் நிறைய நல்ல மாடலில் உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும், நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்க்ரீன் அவுட் டு ரொட்டேட். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்தெந்த அப்ளிகேஷன் நீங்கள் போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகணும் அப்படிங்கிறத பற்றி. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் நம்ம வீடியோ பிளேயர் ஏதாவது நான் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம போய் இந்த இப்படி ஸ்வைப் பண்ணி அதுக்கப்புறம் இதை டச் பண்ணி இப்படி கொடுப்போம் இல்லைங்களா. அதுக்கு நமக்கு இந்த அப்ளிகேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தேவையான அப்ளிகேஷனை டச் பண்ணி ஓகே பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் பைக் ரேசிங் வேணாம், இந்த பிளாக் மார்க்கெட் இப்போ நான் கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பிளாக் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறப்ப ரொட்டேட் ஆகி காட்டும். ஓகே. பாஸ்வேர்டு. அடுத்து வந்து பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ எதாவது சேம் சொல்கிறேன். பேட்டர்ன் வேணுமா, கிளாசிக் வேணுமா, இதில் அட்வான்ஸ் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர். உங்களுக்கு விருப்பப்பட்ட தப்பான ஏதாவது கால்குலேட்டர் கணக்கு போட்டு கூட நம்ம செட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஓகே. அப்புறம் சேஞ்ச் பாஸ்வேர்டு, அப்புறம் இன்விசிபிள், டச், வைப்ரேட், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ ஓகே பார்த்துக்காங்க. செக்யூரிட்டி கொஸ்டின் நீங்கள் என்ன கொடுக்கணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்கள் ஃபஸ்ட் ஃபோன் நம்பர் எதுனமோ கொடுத்தீங்க நீங்கள் இங்கே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் யூசேஜ் அக்சஸ்ன்னு நீங்கள் இது கொடுத்தீங்கன்னா நீங்களுக்கு ஆன் பண்ணி விட்டுருக்காங்க. ஓகே. ஆன் பண்ணிவிட்டேன் நான். டிவைஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். இது வந்து நீங்கள் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா உங்களை மீறி இந்த அப்ளிகேஷனை யாரும் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஓகேவா. அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ நோட்டிஃபிகேஷன் வேணும்னா நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேணால் ஆஃப் பண்ணியிருக்காங்க. 1 tap to லாக் அப்படின்னா நீங்கள் விருப்பம் இருந்தால் அது கொடுத்துருக்காங்க. எஸ்எம்எஸ் ரீடிஃபிட் அவுட் டு லாக், அதாவது நீங்கள் எஸ்எம்எஸ் படித்து வெளியே வந்தோடனே லாக் ஆகிரும் இது வந்து. ஓகே. பேக்கப் ரீஸ்டோர். நீங்கள் இதுலேயும் பேக்கப் எடுத்துக்கலாம். ஓகே. அப்புறம் இதில் இன்னொரு மெயினான ஃபீச்சர் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைடு லாக்டவுன் ப்ரோ ஐகான். இது நீங்கள் ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சரிங்களா. ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் உங்கள் மொபைலில் இருக்கிறது காட்டாது. ஓகேங்களா. நல்ல ஞாபகத்தை வச்சுக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் உங்கள் மொபைலில் இருக்கிறது காட்டாது. அதுக்கு நம்ம எப்படி திரும்ப அந்த அப்ளிகேஷன் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோ கால் **# 123 **# இந்த நம்பரை நம்ம காலில் போய் நம்ம பண்ணோம்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகி காட்டிடும். ஓகேங்களா. உங்களுக்கு லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜில் வேணுமோ நீங்கள் இதை கொடுத்துக்கலாம். ஓகே. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அப்ளிகேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் இன்னொன்று அட்வான்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பமான பாஸ்கோடு ஏதாவது டிசைன்ஸ் எப்படி வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இது நான் கொடுக்குறேன் வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு அந்த மாதிரி காட்டுது. ஓகே. இந்த அப்ளிகேஷன் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ப்ரைவசியை நீங்கள் கண்டிப்பாக காப்பாற்ற முடியும். யாருக்கும் அவ்வளோவா தெரியாமல் எல்லாம் சேஃபாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும் உங்கள் மொபைலை. ஓகே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். அப்புறம் இன்னொன்று குட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேஜுக்காக நான் ஓனாக க்ரியேட் பண்ண ட்விட்டர் அண்டு வெப்சைட் அண்டு ஃபேஸ்புக் லைக் பேஜ் அண்டு யூடியூப் சேனல் எல்லாத்துக்குமே டைரெக்டாக போகிற மாதிரி ஒரு ப்ரௌசர் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. கூடிய விரைவில் அது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஓகே. கூடிய விரைவில் அந்த ப்ரௌசர் உங்களுக்கு நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு லிங்க்லேயும் டச் பண்ணி ப்ரௌசருக்குள்ளே போகிறத விட எங்களுடைய ப்ரௌசருக்குள்ளேயே நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு உடனுக்குடன் எல்லாமே நேராக போக முடியும். சரிங்களா. பாருங்கள், கண்டிப்பாக மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஓகே. இன்னொரு தகவலுடன் சந்திக்கிறேன். பாய்.